வந்திருக்க பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த கணாதன் மூவி நாங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது வேற ஒரு ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் சரி நம்ம இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி எடுக்கலாம். நாங்கள் ஃபாரின் போயிருந்தப்போ அந்த ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிது. சரி அந்த சப்ஜெக்ட் இந்தியாவில் நடந்தால் நம்ம எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு கதைக்களத்தை நம்ம இது பண்ணி நாங்கள் ஆல்மோஸ்ட் 1 இயர் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் எடுத்தோம். படம் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு, அவுட்டெல்லாம் ஆக்ஷன்ஸும் நல்லா வந்திருக்கு. நாங்கள் போய் எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் அங்கெல்லாம் காமிச்சப்போ கூட அவங்க கூட நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. பரவாயில்ல, ஜாக்வார் தங்க அண்ணங்கிட்ட காமிச்சப்போ கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க தம்பிகளா, பரவாயில்ல, வெரி குட், இந்த மாதிரி இன்னும் நல்லா பண்ணுங்கள், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த படத்தில் இன்னொரு அட்வான்ஸ் என்னென்னா எல்லா ஃபைட்ஸுமே ஒரிஜினலாக பண்ணியிருக்கிறோம். எதுவுமே டூப்பெல்லாம் போடாமல் எல்லாருமே ஸ்டண்ட், எல்லாருமே ஈவன் எல்லாருமே ஒரு கரெக்டா பிளாக் பெல்ட் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபைட்டர்ஸ் தான். ப்ளஸ்ஸு சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸு. இந்த குவாரண்டைன் டைமில் எங்களால் இந்த 6 மாதத்தில் பண்ண முடியல, சென்னை போய் எங்களால் பண்ண முடியாதனால நாங்கள் யூஎஸில் தான் இதோட மிக்சிங் அண்ட் பேலன்சிங் பண்ணோம். அது பண்ணி அவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் கதை நினைக்கிறாருன்னா மியூசிக் டைரக்டர் ப்ரூஸ் ஸ்டாலின் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எங்களுக்கு என்னென்னா ட்ரெய்லரும் சரி பாட்டும் சரி, எங்களோட 6 பாட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா பொதுவாக எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட இந்த பாட்டை கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு அவுட்புட் இருக்கும். இங்கே இருக்க நீங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லோரும் எங்களுக்கு சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி விட்டிங்கன்னா எல்லோரும் கேட்டாலே எங்களோட க்ரோத் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அடுத்தடுத்து இது எங்களோட ஒவ்வொரு மூவியோட ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் வந்து பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்காக நாங்கள் ஒன்று எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இல்லை என்ன ப்ராஃபிட் வருதோ அதில் ஒரு இது 40% 50% வந்து ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இனி அடுத்த சர்வீஸ் ஓரியன்டாக இனி அடுத்தது முடியும் போது ஒவ்வொன்றா நாங்கள் பிளான் பண்ணுவோம். இனி அடுத்தடுத்து மீடியாவும் எங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். கணாதன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ராவணின் மகன் மேகநாதன்கிற ஒரு டைட்டில் தான் நாங்கள் வச்சோம். ஃபஸ்ட்டு ஆனவன் ஒன்று பண்ணோம், அப்புறம் மேகநாதன் டைட்டில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அதனால சரி மேகநாதன் வந்து அதை எடுத்துகிட்டு சரி கணாதன் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களோட ராவணின் மகன், ஒரு ராவணின் மகன் ஒருத்தர் மேகநாதனோட ஸ்டோரி எல்லாத்துக்கும் தெரியும், அவர் எவ்வளோ பெரிய வீரன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மேகநாதன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து போகும்போது அவங்க எந்த மாதிரிலாம் சூழ்நிலைக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு இது பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் டீ கழுவுறவர் கூட அந்த ஒரு சந்தர்ப்பம் வர்றப்போ அவர் எப்படி ஒரு கணாதனாக மாறுறாரு, அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை வச்சு தான். இங்கே ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு காட்டில் இருக்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு பணம் இதுக்காக அவரை கொண்டு வராங்க. அவர் வந்து எந்த பணத்துக்கு பின்னாடி எதுக்கு பின்னாடி போகலை, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தன்னை நம்பினவங்களை காப்பாற்றணுங்கிறக்காக போராடுறது தான் இந்த ஒரு கதை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டிங் வந்து என்னோடய டிக்டாக் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. பட் அது வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆக்கணும்னு நினச்சது இந்த 2 பேர் தான். ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் இந்த 2 பேர்த்துக்காக. ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கணும், ஆக்டிங் வந்து நம்ம ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக தான் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆக்குனதே இவங்க தான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் 2 பேர்த்துக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி பற்றி பேசணும்னா சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் இன்ட்ரெஸ்டாக எடுத்து கோரியோகிராஃப் ஆனாலும் சரி, ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆனாலும் சரி, இன்ட்ரெஸ்டாக எடுத்து எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் மூவினாலும் அது எனக்கு மூவியில் என்ன மாதிரி எதுவுமே ஒரு ஐடியா கூட இல்லை. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கிடச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு தமிழா மேடம்? தமிழ் தான், தமிழ் போனோம். நல்ல தமிழ். ஆமாம், அதுதாங்க. ஆமாங்க. இப்போதைக்கு ஒரு 1 லட்சத்துலேருந்து ஒரு 2 லட்சம் பேர் வரைக்கும் அனானமஸாக ஷூட்டிங் இருந்தவங்க. உங்களுக்கே தெரியும், சினிமாங்கிறது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் மீடியாஸ் இல்லைங்களா. ஷூட்டிங் தெரிஞ்சவங்களே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க. நம்ம கோயம்புத்தூரில் வெளியே இருந்த நாங்கள் ஃபாரின் போனது அங்கே எல்லாத்துலேயும் சேர்த்தி. ஸோ அவங்க சப்போஸ் ஓடிடியில் பார்த்தாலே படத்தோட நமக்கு மோர் ஓவர் கெயின் வந்துருங்கிற ஒரு லாபகரமான டைமும் இருக்குது. இன்னொன்று மற்ற எந்த படங்களும் இல்லாதங்காட்டி, வேறு காம்படிஷன் இல்லாதங்காட்டி நம்மளது ஆப்ஷனில் சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் நம்மளதும் ஒன்றா இருக்குங்கிறேன் நான். படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல வெற்றி தான். என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து படம் எடுக்கும்போதே ஒரு எல்லாத்துக்குமே கதையில் வந்து பார்த்திங்கன்னா கதை இப்படி இருக்கணும், ஸ்டண்ட் இருக்கணும், சாங் இருக்கணும், பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கணும், இன்ட்ரோ இருக்கணும், ஸ்டோரி இருக்கணும், இந்த மாதிரி சில சக்ஸஸ்க்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் எல்லாம் எல்லாருமே வச்சுருக்குறாங்க. அந்த க்ரைட்டீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே பார்க்கும்போது நல்லா ஸ்கோர் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கோம்.
ஈவன் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன்ஸ்லேருந்து, ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து, சாங்ஸ்லேருந்து, பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எங்கேயுமே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப எஃபர்ட் போட்டோம். நிறைய ரிஸ்க்கு, ஆல்மோஸ்ட் 1 இயராக இது ஒர்க் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. இந்த குவாரண்டைனில் ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணி ரொம்ப டப்பிங்க்கே ஒரு 4 மாதம் ஆகிப்போச்சு. ஏன்னா ஒருத்தரையும் வர வைக்க முடியல. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல ஹோல்ட் ஆகிட்டாங்க அந்த மார்ச்லேருந்து ஒரு மேக்குள்ளே. இப்போ ரொம்ப சிரமப்பட்டு அந்த அளவுக்கு நல்லா அவுட் கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தவங்க எல்லாருமே இது வந்து ஒரு 20-30 படம் பண்ணவங்களோட அவுட் மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் அ நியூ மூவி அப்படின்னா. இந்த படம் அவர் கேட்டது மாதிரி எப்படி இந்த கொரோனா டைமில் இது பல படம் மாட்டியிருக்கு, இது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லைங்களா? எனக்கு வந்து மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க. இல்லை நான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். எனக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க. மக்கள் என்றுமே புதிதாக என்றைக்குமே விரும்புவாங்க, அரிதாக இருக்கிறதையும் விரும்புவாங்க. நல்லா இருந்தால் அங்கீகரிப்பாங்க, சூப்பராக இருந்தால் கைத்தட்டுவாங்க. நல்லா இல்லைன்னா அவங்க தான் கழுவி ஊற்றுறதும் இல்லைங்களா? ஸோ அது உங்களோட ஊடக உதவியும் மக்களோட உதவியும் திறமையும் பணிவும் இருந்தால் யார் வேணாலும் வெற்றி பெறலாங்கிறது எங்கள் கருத்து. ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹம்பிள்டாகவும் தரமாகவும் உலகத்தர அளவுக்கு இல்லாட்டியும் எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அதை பண்ணுவோம். ஸோ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நாங்கள் போட்டதை விட கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் வர்ற அளவுக்கு அந்த படத்துக்கு இருக்குது வருது. அது வெற்றிகரமாக ஓடுறது, எல்லா மக்கள் மனசுலையும் பதியறது இறைவன் கையிலையும் மக்களோட ஆதரவுலையும் தான். எங்களுக்கு நல்லா வருது. இதுக்கப்புறம் இது நல்லா இல்லை, ஹீரோ இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டான், இன்னொருக்கா போயிடலாம், அந்த டேக்லேருந்து அப்புறம் வில்லன் கூட அப்படியே நாங்கள் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவை நாங்களே எல்லாருமே ஆர்டராக எடுக்கிறோம். எந்த ஒரு இது வரைக்கும் ரொம்ப அந்த கால சினிமா மட்டும்தான் அப்படி எடுத்திருக்காங்க. பழைய கால சினிமா ரோல் வந்ததுங்களா, பழைய ரொம்ப பழசு. நான் சொல்கிறது பேசும் படம்லாம் வந்த டைமில் எடுத்த ஆர்டர் வைஸ் சினிமாவை நாங்கள் இந்த படத்தில் முதல் தடவை கையாண்டுறோம், ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால பக்காவாக வருங்கிறது எங்களுக்கே அது தெரியுது. இப்போ நீங்களும் நான் சொல்கிற யுக்தி புரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கே தெரியும் இல்லையா இப்போ எந்த இடத்துல தப்பாகுதுன்னு. ஸோ அந்த மாதிரியானதான் இந்த விஷயங்கள் வருது. ஆர்டர் வைஸ் எப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டுக்கு கேதர் ஆகணும்னா ஒரு 15 days கழிச்சு வரணும். 15 days கழிச்சு தான் வீட்டுக்கு நாங்கள் வருவோம். திருப்பியும் அதே மாதிரி வாடகை பே பண்ணி நான் தான் எனக்கு சூட் எடுப்போம். ஒரே வாடகையில் 4 ஷூட் ஒரே லொக்கேஷனில் வச்சு அந்த 20வது சீன் 40வது சீன் அங்கே எடுக்கணும்னு நாங்கள் பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு சீன் ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஃபஸ்ட் சீன் எடுத்துகிட்டு அடுத்த சீன் எங்கே ட்ரெஸ் மாற்றி ஹீரோ. ஆமாம் சார், யூஎஸ்ஏல தான் சீன் தான் யோசிக்கிறோமே, 2 தடவை யூஎஸ்ஏ யோசிக்க மாட்டோமே. நீங்கள் கொஞ்சம் யோசிக்கும் போது இப்போ நாங்கள் இங்கே போனோம், என்னது கேரளா தாண்டி இந்த பார்டருக்கு போனோம், ஒரு தடவை தான் போனோம். அங்கே ஒரு சாங்கு, அங்கேருந்து வர ஒரு ட்ராவலிங் சீன் தான் எடுப்போம். படம் பட்ஜெட் வந்து அளவாக சொல்லணும்னா இவங்களுக்கு இது வந்துங்க, நாங்கள் வந்து ரொம்ப பெருசாக 2 கோடி 3 கோடி போடலான்னு தான் பிளானை பண்ணோங்க. படம் வந்து ரொம்ப பெருசாக பண்ணணும்னு போக உங்களுக்கு எல்லாருமே பிஸி பீரியட், உங்களுக்கே தெரியும். எந்த ஆர்டிஸ்ட்டுமே கிடைக்கல. பட்ஜெட் எங்களுக்கு ஆர்டிஸ்ட் இல்லாமல் பட்ஜெட் என்ன இருக்குமோ அவ்வளோதான் இருக்குது. நியர்லி எவ்வளோ ஒரு 1.2 அவ்வளோதான் இருக்குது. கணக்கு போட்டு வந்தால் அதை விட கம்மியாக தான் வரும். பட் நான் தோராயமாக தான் சொல்கிறேன். அதுதாங்க இப்போ என்னென்னா, எளிமையான முறைன்னு ஒன்று இருக்குது. எளிமையான முறை, அதாவது காஸ்ட்லின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போது நம்ம பெரிய காஸ்ட்லியான கார் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் சினிமாங்கிறது வந்து நம்மளை மாதிரியான ஆளுகிட்ட பெரிய காஸ்ட்லியான ஒரு இது, அதுக்கான வசதியான ரோடு இருந்தால் தான் அந்த கார் ஓடும். அதை வச்சு தான் நீங்கள் சொல்ல வரீங்க சினிமாங்கிறது ரொம்ப பயங்கரமான விஷயம், ஹவு கேன் யூ ஹேண்டில் திஸ் அப்படிங்கிறீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ காஸ்ட்லி இல்லை, நமக்கு தேவை அந்த இடத்த விட்டு அங்கே போகணும். எல்லோரும் பெரிய லெவலில் போகிறாங்கன்னா நம்ம ஒரு கடைசிக்கு ஒரு ஃபியட் லெவல்லையாவது, கடைசிக்கு சைக்கிள்லையாவது அந்த ரோட்டை நாங்கள் கடந்துருவோம். நமக்கு தேவை நடந்து போகக்கூடாது, ஒரு சக்கரம் தேவை, அவ்வளோதான். அதோட பரிணாம வளர்ச்சி தான் பெரிய ஏரோப்ளைன் வரைக்கும் போயிருக்கே ஒழிய. பட் நாங்கள் ஆரம்பம் சைக்கிளில் தான் ஆரம்பிக்கிறோம். அந்த சைக்கிள் வெற்றி அடையுங்கிற எங்களுக்கு நம்பிக்கை. ஆமாம், நம்பிக்கை, அப்புறம் கூட்டு முயற்சி. எப்போவுமே கூட்டாக சேர்ந்து என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும்ல, கரெக்டாக வரும். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஃபீட்பேக்கை கேட்டு தான் ஒவ்வொன்றும் பண்ணுறோம். ஸோ எந்த டைரக்டர்ஸும் அப்படி இருக்க மாட்டாங்க. பட் நான் அப்படி தான் இருந்தேன், என் டீம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே என் நலமைக்காகவும் அவங்களோட நலனுக்காகவும் போராடுறோம். ஸோ எல்லாம் சேரும்போது சேர்ந்துருக்கு. ஸோ அந்த ஒரு ஹை வந்து எங்களுக்கு கிடைக்கும், வெற்றி கிடைக்குங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையில். இன்னொரு புதுசாக ஒன்று நாங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோன்னா, எல்லாமே படத்தை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக போய் தான் ஒரு எடிட்டிங்னு பண்ணி அந்த ஸ்டோரி அங்கங்கே சேர்த்துவாங்க. நாங்கள் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கோம், அன்றைக்கி எடுக்கிறது அன்னந்த ஸ்பாட்லேயே எடிட்டிங் நாங்கள் பண்ணி அதை ரவுட்டை பார்த்துட்டே தான் நாங்கள் அடுத்தடுத்த சீனுக்கே நாங்கள் போகிறோம்.
இப்போ எல்லாமே படம் எடுத்துகிட்டு போய் அங்கே போகும்போது ஒரு எடிட்டர்கிட்ட கொடுக்கும்போது இங்கே விட்டுட்டோம், அங்கே கண்டினியூட்டி, இங்கே டச்சு, இந்த இதில் வர்றப்போ ஒரு கதை கூட அவங்க நினைக்கிற நிறைய டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க நினச்ச கதை வரலைங்க அப்படிம்பாங்க. என்ன ரீசன்ஸ்னால் அங்கே நிறையா ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா படம் எடுக்கும்போது தெரியுது, பார்க்கும்போது எங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் உள்ளே இறங்கும்போது தான் தெரியுது ஒரு 50 பேர் 100 பேர் 500 பேர்த்த வச்சு மெயின்டைன் பண்ணுறது அவங்களாம் எப்படி தான் இவ்வளோ பண்ணாங்களோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் சரி நம்ம உள்ளே வந்துட்டோம், போராடி நம்ம ஜெயிச்சாகணும். நம்ம இன்றைக்கி பண்ணுறோம், நாளைக்கு நிறைய பேர் நம்மளும் மாதிரியே நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு சொல்லி தான் பண்ணோம். இது இன்னொரு அட்வான்டேஜ், எங்களால் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுது, எங்கள் நல்லா இருக்குங்கிற ஒரு அண்ணா நல்லா இருக்குன்னா பாருங்கள், அக்கா நல்லா இருக்குன்னா பாருங்கள், நாங்கள் ஏன் அவ்வளோ சொல்ல முடியுதுன்னா எங்களுக்கு எல்லாமே ஸ்பாட் எடிட்டிங். படத்தை இன்றைக்கி எடுக்கிறோமா, 2 நாள் ஷூட் எடுக்கிறோமா, அப்போயே எடிட் எடுத்து இது எப்படி அவுட் வந்திருக்குன்னு பார்த்துட்டு தான் அடுத்த ஷூட்டிங்க்கே நாங்கள் போகிறோம். அதனால் எங்களுக்கு அது பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி பிரச்சனையோ அந்த ஒரு ஸ்டோரியை பற்றினோ இல்லை எப்படி குவாலிட்டி எப்படி லொக்கேஷன் இது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இன்னொரு லாஜிக் என்னென்னா நீங்கள் அப்படி இவர் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி முடியும்னு யோசிச்சிருக்கலாம். எப்படின்னா ஏன்னா நாங்கள் ஆர்டராக சீன் இருக்கிறோம். இப்போ ஒரு லொக்கேஷனுக்காக சினிமான்றது பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் 13வது சீன் வரும், 25வது சீன் வரும், 50வது சீன் வரும் ஒரே வீட்டுக்குள்ளே. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரே கால் ஷீட்டில் 6 நாளோ 3 நாள்லையோ இந்த எல்லா சீனையும் எடுத்துருவாங்க. அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் எடுப்பாங்க. நாங்கள் ஒரு புது முயற்சி என்ன இந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எப்படி நமக்கெல்லாம் எப்படி காலையிலேருந்து நைட்டு முடியுது, அதே ஃபார்மேட்டில் ஒரு படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முடிஞ்சிருக்கு.